சென்னை சில்க்ஸின் பெருமை மிகு ஆடி சேல். தரமான ஆடி, பெருமை மிகு ஆடி. மல்லி 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 மல்லி. நீங்க கேட்டது மல்லியோட கதை இல்ல, அது வேணியோட கதை. போய் முதல்ல வேலையை பாருங்க. நீ வா மல்லி, வா குமுதா. நில்லுங்க நில்லுங்க, யாரும் அசைய கூடாது, யாரும் அசைய கூடாது, அப்படியே இருங்க. ஏமா இப்ப என்னமா பிரச்சனை உங்களுக்கு? அவங்க வேற யாரையோ பத்தி தானே பேசிட்டு இருந்திருக்காங்க. சித்ரா, உங்க சித்தி காதை போய் முதல்ல செக் பண்ணிட்டு வா போ. ஐயோ, ஆமாமா ஆமா, அத முதல்ல செய்யுங்கம்மா. அப்படியே இந்த வாயில வால்யூம் குறைக்கிறதுக்கு ஏதாவது செய்ய முடியுமான்னு கொஞ்சம் பாருங்க. அப்பா, இந்த காது அப்படியே கிழியுது. ஏய் இருங்க இருங்க, இப்ப மாட்டுவீங்க பாருங்க. ஆதாரத்தோட இரு, கொண்டு வர இரு. பாட்டி, ஐயோ கடவுளே, முருகா. ஐயோ, எல்லாத்தையும் கண்ணால பார்த்தாதான் நம்புவீங்களோ இல்ல நான் நம்ப மாட்டீங்களோ? காட்டுறேன்டி, கண்ணுல காட்டுறேன். சமாளிக்க போறேன்னு தெரியல. என்ன எங்க போனேன்னு எல்லாருக்கும் குழப்பமா இருக்கா? நீயும் இந்த புண்ணியவதியும் புருஷன் பொண்டாட்டியா நடிக்கிறதுக்கு கையெழுத்து போட்டீங்களே, அக்ரிமெண்ட் பேப்பர், அதை எடுக்கத்தான் போனேன். என்ன, எனக்கு காது கேட்காதுன்னு ஆஸ்பத்திரிக்கு போக சொல்றீங்க? இப்போ யார் யாரு எங்கெங்க போறாங்கன்னு மட்டும் பாரு. பாட்டி, இப்ப பாரு. என்ன இது வெறும் பேப்பரா இருக்கு? ஐயோ, என்னடி இதுல இருந்து எடுத்துலாம் காணோம்? பாட்டி, அப்பா, தேங்க்யூ முருகா, தேங்க்யூ. என்ன சித்தி இது? என்ன சித்தி, இதுதான் அந்த அக்ரிமெண்டா? என்ன எழுதி இருக்கு? உங்க கண்ணுக்கு ஏதாவது தெரியுதா அதுல? அக்ரிமெண்ட் கபோர்ட்ல இருக்குன்னு சொல்லி தான் எடுத்தா. நான் பார்த்தேன்டா. நீங்க பார்த்தது உண்மைனா அக்ரிமெண்ட் இருக்கும்ல? அக்ரிமெண்ட் எங்க? வெறும் வெத்து பேப்பரா இருக்கு. அதுக்குள்ள இவ ஏதோ பண்ணிருப்பா. மாயஜாலக்காரி தானே, பண்ணிருப்பா. என்ன வேணாலும் பண்ணிருப்பா, எதை வேணாலும் பண்ணிருப்பா, ஏதோ பண்ணிருக்கா. என்னம்மா இது? இவ்வளவு நேரம் ப்ரூஃப் இருக்கு, காட்டுறேன் பாருங்கன்னு பேசிட்டு இருந்தீங்க. இப்ப சின்ன புள்ள மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. சித்தி, இங்க பாருங்க, நீங்க தேவையில்லாம புதுசா பிரச்சனையை கிளப்பாதீங்க. அக்கா, நீ சித்திய முதல்ல ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போய் அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் இருக்கான்னு செக் பண்ண சொல்லு. சைக்கியாட்ரிஸ்ட் கிட்ட தானே மாப்ள? அவங்களுக்கு மனநோய் வந்துடுச்சு. உன்னை அப்படியே. ஐயோ, பாருங்க 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 பாருங்க. ஐயோ, பாத்தீங்களா? ரொம்ப முத்தின ஸ்டேஜ் மாதிரி தெரியுது மாப்ள. எனக்கு பயமா இருக்கு. என் குலசாமி கருங்குளத்து கருப்பசாமி மேல சத்தியமா சொல்றேன், நான் பார்த்தேன் கேட்டேன். நானும் தாமா கேட்டேன். எனக்கு வேணின் தாமா கேட்டுச்சு. எது? சித்தி, நீங்க எங்க இருந்து போங்க. எப்பா பாரு ஏதாவது பிரச்சனையை கிளப்பி விட்டுக்கிட்டே இருக்கீங்க. வெண்பா, நீ வா. இருங்க ஒரு நிமிஷம் மாமா. அப்போ இவள ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணி தான் கூட்டிட்டு வந்திருக்கீங்க, அப்படிதானே? ஆமா. அப்படின்னா உங்க ரெண்டு பேருக்குமான மேரேஜ் சர்டிபிகேட்னு ஒன்னு இருக்கும்ல, அதை காட்டுங்க. அப்போ பாட்டி சொல்றதெல்லாம் போய் நீங்க சொல்றது மட்டும் தான் நிஜம்னு நாங்க எல்லாருமே நம்புறோம். நீ நம்பணுங்கிறதுக்காக எல்லாம் என்னால ஆட முடியாது. நீங்க என்ன நினைச்சுக்கிட்டு இப்பெல்லாம் பிரச்சனை பண்றீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும்.
மல்லிய வீட்டை விட்டு துரத்தணும்னு நினைச்சீங்கன்னா சாரி, அது நடக்காது. நான் நடக்கவும் விட மாட்டேன். மாமா, ஒரு சர்டிபிகேட் இருந்தா காட்டிட்டு போறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? அது சரி, இருந்தா தானே காட்டுறதுக்கு. இது என்னங்க சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு? அது மல்லிக்கும் விஜய்க்கும் நடுவுல இருக்கிற பர்சனல் விஷயம். அதானே. நீங்க கொஞ்சம் இருங்க, நானே பேசிக்கிறேன். டேய் டேய் விஜய், நான் பேசிக்கிறேன்னு சொல்லிட்டு எங்க போறேன்? எங்க பாட்டி, போறான் இவன்? இருங்க. எங்க? சித்தி, இந்தாங்க நீங்க கேட்ட மேரேஜ் சர்டிபிகேட். டாடா, அம்மாக்கும் உங்களுக்கும் கல்யாணம் ஆகலையா? நீங்க என்கிட்ட போய் சொன்னீங்களா? போங்க டாடா. வெண்பா, வெண்பா. ஐயோ விஜய், வெண்பாவை போய் சமாதானம் பண்ண போ. சரிம்மா. வெண்பா, வெண்பா. குமுதா, நீ வா. ஏய் ஏய், நில்லுங்க நில்லுங்க நில்லுங்க. நீங்க ரெண்டு பேரும் பேசுனது முழுசா நான் கேட்டுட்டேன். அப்புறம் இப்ப பிளேட்ட மாத்தி போட்டு பேசுறீங்களோ? த பாரு அமுதா, நிறுத்துங்க. என் பேரு அமுதா இல்ல, குமுதா. பாத்தீங்களா, உங்க காது சரியா கேக்கல. ஐ, அரைகுறையா கேட்டு பிரச்சனை பண்ணி குழந்தைய அழ வச்சிட்டீங்கல்ல. வா குமுதா. வாங்க. அத்த என்னத்த இப்படி சொல்லிட்டு போறாங்க? அடப்பாவி, நீ இங்கதான் இருக்கியா? கடைசியில எனக்கு காது கேட்காதாமே. அடப்பாவி, பொய் பித்தலாட்டம் பண்ணதெல்லாம் அவங்க. ஆனா இப்போ நான் தப்பு பண்ண மாதிரி ஏன் மேலேயே சிலுவை சாத்திட்டு போறாங்க. விட மாட்டேன் மல்லி, விட மாட்டேன். இனிமே ஒரு நாள் கூட போதும் பொண்ணு உன்னை நிம்மதியா இந்த வீட்டுல இருக்கிறதுக்கு விட மாட்டான். இது வேற. ச்சே. வெண்பா, வெண்பா. வெண்பா குட்டி, நீ டாடாவை நம்புறியா இல்ல போதும் பொண்ணு பாட்டியா நம்புறியா? எனக்கு யார் நம்புறதுனே தெரியல டாடா. சின்ன புள்ளன்னு தானே எல்லாரும் ஏமாத்திக்கிட்டு ஐயோ, இருக்கீங்க. அவங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு பேசுறாங்கம்மா. கடைசில டாடா தான் மேரேஜ் சர்டிபிகேட் காமிச்சல்ல, அத பார்த்த உடனே ஏன் எல்லாரும் அமைதியாயிட்டாங்க சொல்லு? போங்க டாடா, நீங்க எல்லாருமே என்ன ஏமாத்துறீங்க. அவங்க அமைதியெல்லாம் ஆகல. நீங்க போய் சொல்ல மாட்டீங்களா டாடா? மல்லி, நான் கிளம்புறேன். இல்ல குமுதா, ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணு, நான் வந்துடுறேன். இங்கே இரு. வெண்பா, டாடா சொல்றது கேளுமா. வெண்பா, அம்மா அம்மா, ஏமா என்ன ஏமாத்துறீங்க? போதும் பொண்ணு பாத்தி சொன்ன மாதிரி நீங்க நடிக்கிறீங்களா? நீங்க உண்மையாவே என் அம்மா இல்லையா? நீங்க சீக்கிரமா உங்க வீட்டுக்கு போயிடுவீங்களா? சொல்லுங்கம்மா, போயிருவீங்களா? வெண்பா அதெல்லாம் போக மாட்டா. வெண்பா, நான் தான் சொல்றேன்ல. மல்லி, நீயே சொல்லு. சொல்லு மல்லி. உன்னை விட்டுட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன் வெண்பா. அம்மா உன் கூடவே தான் இருப்பேன். போதுமா? நிஜமா ப்ராமிஸ்? அம்மாவை நம்ப மாட்டியா நீ? ஆனா போதும் பொண்ணு பாத்தி வேற மாதிரி சொல்றாங்களே, எனக்கு குழப்பமா இருக்கு. நீங்க இருந்தா எனக்கு நல்லா இருக்கும். முன்னாடி எல்லாம் டாடா வர வரைக்கும் எனக்கு தனியா இருக்க மாதிரி இருக்கும். இப்ப நீங்க இருக்கீங்களா, இதான் எனக்கு பிடிச்சிருக்கு. இங்க பாரு வெண்பா, போதும் பொண்ணு பாட்டிக்கு வயசாயிடுச்சு. மல்லி அம்மாவும் அவங்க ஃப்ரெண்டும் வேற யாரையோ பத்தி பேசிக்கிட்டு இருந்திருக்காங்க. அதான் அவங்க அறகுறையா கேட்டிருக்காங்க. மல்லி என்னைக்குமே ஓ அம்மா தாமா, புரியுதா? அப்போ உங்களுக்கு டாடா? அதான் சொல்றேன்ல, மல்லி அம்மா என்னைக்குனாலும் உனக்கு அம்மா தான். அது ஓகே டாடா. எனக்கு அம்மானா மல்லியம்மா உங்களுக்கு வைஃப் தானே. உங்க வைஃப் கழுத்துல தாலி கட்டணும்ல. டாடா, என்ன பார்த்து சொல்லுங்க, மல்லியம்மா உங்க வைஃப் தானே? அப்புறம் என்ன டாடா, மல்லியம்மா உங்க வைஃப் தானே ப்ராமிஸ் பண்ணுங்க. பண்ணுங்க. வெண்பா, வெண்பா. கையெடு வெண்பா. உனக்கு யார் இந்த மாதிரி பழக்கம் எல்லாம் சொல்லி கொடுத்தாங்க? இப்படி எல்லாம் தலையில கை வச்சு சத்தியம் பண்ண கூடாது. சொன்னா கேளு. கையெடு. இது நல்ல பழக்கம் இல்ல. அம்மா, குட்டி பிள்ளைங்க மேல சத்தியம் பண்ண கூடாதாமா? அப்படி இல்ல, சின்னவங்களோ பெரியவங்களோ யார் மேலயும் சத்தியம் பண்ண கூடாது. டாடா இங்க வாங்க. வெண்பா, வெண்பா. மனுஷங்க மேல தானே சத்தியம் பண்ண கூடாது, சாமி மேல பண்ணுங்க. டாடா சத்தியம் பண்ணுங்க.
மல்லியம்மா உங்க ஒய்ஃப் தானே? சத்தியம் பண்ணுங்க. அது ஆமா வெண்பா. ஆமான்னு சத்தியம் பண்ணுங்க டாடா. சத்தியம். முழுசா சொல்லுங்க டாடா. யாரை ஏமாத்த பாக்குறீங்க? மல்லியம்மா உங்க ஒய்ஃப் தான் சொல்லுங்க. சொல்லுங்க டாடா, சொல்லுங்க. வெண்பா, அது மல்லி என்னோட ஒய்ஃப் தான். சூப்பர் டாடா, சூப்பர். ஐயோ, அடுத்து நம்ம கிட்டயும் சத்தியம் பண்ண சொல்வா. அடுத்தது மல்லியம்மா. வெண்பா குட்டி, அம்மா குமுதா ஆண்டி அனுப்பிட்டு வந்துடுறேன். ம். இல்ல, சரி நான் கிளம்புறேன். சரி நீ வா வா. ஐயோ, நம்ம குலசாமி மேல ஆணையா சொல்றேன். மல்லி அவளை பத்தின உண்மை எல்லாத்தையும் அவ ஃப்ரெண்டு கிட்ட சொன்னதை நான் இந்த 2 கதையிலையும் கேட்டம்மா, கேட்டேன். ம், ஆனா எவ்வளோ திமிர் இருந்தா கடைசியில எனக்கு எனக்கு கண்ணு தெரியலையா, காது கேட்கலையா அப்படின்னு சொல்லிட்டு போவா. ஐயோ அப்பா, ஈஸ்வரா, இந்த மாதிரி சாமர்த்தியக்காரிய நான் பார்த்ததில்லமா, பார்த்ததில்ல. என் மக அதையும் பார்க்க வச்சுட்டான். பொண்டாட்டியா கூட்டிக்கிட்டு வந்தவ கால்ல விழுந்து கிடந்தாலும் பரவாயில்லையே, நடிக்க கூட்டிட்டு வந்தவகிட்ட மல்லி மல்லி மல்லின்னு அவ காலடியிலேயே ஏன் இப்படி விழுந்து கிடக்குறான் தான் எனக்கு தெரியல. இப்ப என்ன பண்ணலான்ற? நீ என்ன நம்புறியா இல்லையா? ஒன்ன நம்ப சொல்றியா? ம், அவங்க கல்யாணம் பண்ணிக்கல நாங்க எப்பவோ கண்டுபிடிச்சிட்டோம் பாட்டி. என்னமோ இப்பதான் புதுசா கண்டுபிடிச்ச மாதிரி கத்தி கூப்பாடு போட்டுட்டு இருக்கிற. எல்லாத்துக்கும் பல்பு வாங்கிட்டு தானே இருக்க. ஆமா வாங்கினேன், பல்பு வாங்கினேன் வாங்கினேன். இப்ப என்ன ரூட்ட மாத்திட்டா போச்சு. இப்ப நம்மளோட ஒரே வேலை அவங்க போட்டுக்கிட்டு இருக்கிற இந்த கல்யாண நாடகத்தை அத உடைக்கிறது தான். சும்மா உடைக்கிறது இல்ல, சும்மா இல்ல, அந்த வெண்பா குட்டி முன்னாடி உடைக்கணும். அப்பதான் நீல சாயம் வெளுத்து போச்சு டும் 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 டும், ராஜா வேஷம் கலங்கி போச்சு டும் 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 டும்னு அவளை சுத்தி, அதான் மல்லிய சுத்தி நான் டான்ஸ் ஆட முடியும். அவங்க டிராமாவை உடைக்கிறதுக்கு ஒரே ஒரு வழி மல்லிக்கும் விஜய்க்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறது தான். அதாவது கல்யாணம் பண்ணி வைக்கிற மாதிரி நடிக்கிறது. உன்ன ஒரு குத்த விட்டுன பாத்துக்கோ. இதத்தானே நாங்க முன்னாடியே பண்ணோம். அப்பெல்லாம் வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிட்டு இப்ப என்னமோ திரும்ப எங்க ரூட்டுக்கே வந்துட்டு இருக்க. இதுதான் நீயா கண்டுபிடிச்ச மாஸ்டர் பிளானா? ஐயோ ச்சே, அப்ப இந்த தாலி சென்டிமெண்ட்லாம் வேலை செய்யாதுன்னு நினைச்சம்மா. ஆனா இப்போ சூழ்நிலை மாறிடுச்சா. நேரங்காலம் பார்த்து செஞ்சா எல்லாமே நல்லபடியா முடியும். நீங்க வேற சித்தி, ம், அவன் தான் மேரேஜ் சர்டிபிகேட்டை தூக்கி போட்டானே, அப்படின்னா அவங்க ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிருப்பாங்கன்னு தானே அர்த்தம். இத பாரு, எப்படி அக்ரிமெண்ட் தாளு வெள்ளை பேப்பரா மாறிச்சோ, அப்போ ஏதாவது போங்கான கல்யாண சர்டிபிகேட் கூட வச்சிருப்பான். ஏன்னா மல்லியோட அந்த ஃப்ரெண்ட் இருக்கான்ல, அவகிட்ட பேசுறத வச்சுதான் நான் சொல்றேன். மல்லி ஃபேமிலி சென்டிமெண்ட் அடிக்ட். அவ குடும்ப சம்மதம் இல்லாம உயிரே போனாலும் சரி விஜய் கையால தாலி கட்டிக்க மாட்டா. இது சத்தியம். நாம ஏற்பாடு பண்ற கல்யாணத்தை வெண்பாவுக்காக விஜயும் மல்லியும் ஒத்துக்கிட்டாலும் எப்படியாவது இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு தான் பாப்பாங்க. ஆனா நாம என்ன பண்றோம், அந்த கல்யாணத்தை நிறுத்த விடாம
தாலி கட்டியே ஆகணும்னு நெருக்கடி கொடுத்தா அந்த மல்லி வேற வழி இல்லாம உண்மைய சொல்லிட்டு ஓட்டமா ஓடுவா. எப்படி நம்ம சாமர்த்தியங்கிற? சூப்பர் சித்தி. அதான் என்ன ஒரு சூப்பர் மட்டும் தான் வருது, இங்க சூப்பரை காணோம். மேல சொல்லு. ஏய், இதுக்கு மேல என்னடி சொல்றது? மல்லி ஓடின உடனே கல்யாணத்தை நிறுத்திட கூடாது, வேற ஒரு நல்ல பொண்ணா பார்த்து இதே முகூர்த்தத்துல கட்டி வச்சிருவோன்னு சொல்லி பாட்டி உனக்கும் விஜய்க்கும் கல்யாணத்தை நடத்தி முடிச்சிருவாங்க. அப்படிதானே சித்தி? ஆமா, அப்படிதான் நம்ம திட்டம். இந்த போதும் பொண்ணு நினைச்சா நடத்தி முடிச்சிடுவாடி, பாத்துக்க. 8வது பொண்ணா ஒரு குடும்பத்துல பிறந்து வளர்ந்து நான் பட்ட அவமானம் எல்லாம் என்ன தினம் தினம் துரத்திக்கிட்டே இருக்கு தெரியுமா? இப்ப சொல்றேன் கேட்டுக்கங்க. உன் கல்யாணத்தை நான் எப்படி நடத்தி வைக்கிறேன்னு மட்டும் பாரு. இந்த போதும் பொண்ணு யாருங்கிறது அப்ப தெரியும் எல்லாருக்கும். முதல்ல மல்லி வரட்டும். அக்ரிமெண்ட்டை பத்தி எல்லாருக்கும் இன்னைக்கு அவளால தான் தெரிஞ்சிருக்கு. இப்ப எதுக்கு ஃப்ரெண்டு கிட்ட இங்க வச்சு அதை பத்தி சொல்லணும்? வரட்டும் முதல்ல. சாரிங்க, கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. குமுதாவை அனுப்பிட்டு வரேன். வெளியில வச்சு சும்மா கத்தி இருக்க வேண்டியதானே? ஆத்தான அக்ரிமெண்ட்ல தான் வந்திருக்கேன்னு. கோவமா இருக்கீங்களா? இல்ல, ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். உன் ஃப்ரெண்டு வந்துட்டாங்கிறதுக்காக சுத்தி யார் யார் இருக்காங்கங்கறத பார்க்காம எல்லாத்தையும் உளறிடுவியா? இல்லங்க, நான் குமுதாவை ரொம்ப நாள் கழிச்சு பார்த்தேனா, அதான் எனக்கே தெரியாம மனசு விட்டு எல்லாமே பேசிட்டேன். நீ பண்ணதுக்கு எவ்வளவு பெரிய தப்புன்னு இப்ப கூட உனக்கு புரியலல்ல? பெண்பாயத்துக்கு எப்படி எடுத்துப்பான்னு எனக்கு தெரியல மல்லி. நீ அவளோட அம்மாவா அம்மா இல்லையான்னு அவ மாறி மாறி கன்ஃபியூஷன்ல இருந்தான்னா அப்புறம் அவ சைக்கலாஜிக்கலா அஃபெக்ட் ஆயிடுவாளோன்னு எனக்கு பயமா இருக்கு. பாரு, எனக்கு என் பொண்ணு தான் முக்கியம் மல்லி. நான் இந்த தப்ப வேணும்னு செய்யலல்ல. சரி, அதை விடுங்க. என்னோட அக்ரிமெண்ட் எங்க? அதெல்லாம் எப்படி ஒயிட் பேப்பரா மாறுச்சு? நான் என் பொண்ணை பத்தி பேசிக்கிட்டு இருக்கேன். அதான் சமாளிச்சாச்சு இல்லங்க. நான் வெண்பா கிட்ட பேசுறேன். நான் அங்கன்வாடி டீச்சர். பிள்ளைங்க கிட்ட எப்படி பேசணும், எப்படி பழகணும்னு எனக்கு நல்லா தெரியும். நான் இப்ப கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க. என்ன நீ என்னவோ கஷ்டப்பட்டு எல்லா பிரச்சனையும் நீ சால்வ் பண்ண மாதிரி பேசிட்டு இருக்க? எனக்கு என் டாக்குமெண்ட் காப்பி எங்க இருக்குன்னு தெரியணும். அத சொல்லுங்க முதல்ல. என்ன சத்தம்லாம் ரொம்ப ஏறுது? அது இருந்துச்சுன்னா என்ன நடந்திருக்கும்னு உனக்கு தெரியாதுல்ல? இன்னைக்கே உன் சீட்டை கிழிச்சு அனுப்பி இருப்பாங்க. அப்படி நடந்ததுன்னு வச்சுக்கோ, இப்போ உன் ஊருக்கு போறதுக்கு பஸ் ஸ்டாண்ட்ல நீ பேன்னு நின்னுட்டு இருந்திருப்ப. நான் பஸ்ல போறேன், ட்ரெயின்ல போறேன், அது ஏன் இஷ்டம். என் டாக்குமெண்ட் காப்பி எப்படி வெள்ளை பேப்பரா மாறுச்சு? யார் அதை எடுத்து மாத்துனது? எனக்கு இப்ப தெரிஞ்சே ஆகணும். வேற யாரு? கால் இல்லாத ஜீவனா நடு ராத்திரியில வந்து எடுத்து வைக்கிறதுக்கு? நான் தான் எடுத்து பத்திரமா வச்சிருக்கேன். அடுத்தவங்க பொருளை எடுத்து வச்சிருக்கிறதுக்கு பேரு திருட்டு. இந்த பழக்கம் வேற உங்களுக்கு உண்டா? ஏய், என்ன நக்கலா? என்னோட சேஃப்டியை நான் பார்க்க வேண்டாமா? ஓ, அதாவது நான் உங்களை எதுவுமே கேள்வி கேட்க முடியாது, என்கிட்ட எந்த பிடிமானமும் இல்ல, அந்த அளவுக்கு பத்திரமான இடத்துல இப்ப நீங்க இருக்கீங்க, அப்படிதானே? அம்மா தாயே, உன்னோட சார்பா நீ அதுல என்னமா எழுதி வச்சிருக்க? நான் துண்டு எடுத்து தர மாட்டேன், காஃபி போட்டு தர மாட்டேன்னு தானே? அதெல்லாம் பத்திரமா இருக்கு. நீ என்னைக்காச்சும் இப்படி வார்த்தையை விடுவேன் நான் எதிர்பார்த்தேன். நிக்காம 4 நாள் மழை பெஞ்சு சென்னையே மிதக்கிற மாதிரி இருந்தா கூட நிறுத்தாம பேசுற ஆள் தானே நீ? யார்கிட்டயாவது எரிச்சலோட அட்லீஸ்ட் உன் பெரியம்மா கிட்டயாவது பேசுவேன்னு நினைச்சேன். அதுக்கு பயந்துதான் நான் அதை ஒளிச்சே வச்சேன். ஆனா பாரு, நான் பயந்த மாதிரியே நீ எல்லாத்தையும் பேசி நடத்திட்ட. ரொம்ப பெருமைப்பட்டுக்காதீங்க. ஆமா, அக்ரிமெண்ட் எங்க? அது என்னோட ஜிம் லாக்கர்ல பத்திரமா இருக்கு. வேணும்னா போய் அங்க செக் பண்ணிக்கோ. நம்பலாம்ல? நம்பிக்கை இருந்தா நம்பு. ஜிம் லாக்கர்ல தான் அக்ரிமெண்ட் இருக்குன்னு திரும்ப யார்கிட்டயாவது போய் உளறி தொலைச்சிடாத. இன்னைக்கு ஒரு குமுதா வந்த மாதிரி நாளைக்கு ஒரு அமுதா வந்தான்னு வச்சுக்கோயேன், ஜிம் லாக்கரை போய் திறந்துட்டு நிக்காத. அதுல என்னால வெள்ளை பேப்பர் எல்லாம் மாத்தி வைக்க முடியாது. ஒரிஜினல் எப்போ அங்கதான் இருக்கும். அதெல்லாம் எனக்கு தெரியும். டெய்லி எந்த ரூபத்துல பிரச்சனை வரும்னு தெரியாம நான் சுத்திட்டு இருக்கேன். அதனால தயவு செஞ்சு 1-2 வாரத்துக்குள்ள வந்த வேலையை முடிச்சுட்டு கிளம்புற வழிய பாரு. எனக்கு மட்டும் இங்க இருக்கணும்னு ஆசையாங்க? ஆமா, எந்த தைரியத்துல எனக்கு தாலி கட்டுறேன்? நான் உங்க வைஃப்னு ப்ராமிஸ் எல்லாம் பண்ணீங்க, அத சொல்லுங்க முதல்ல. அதெல்லாம் ஒரு பிரச்சனையா? நாளைக்கே தாலி கட்டிக்க போறோம் அப்படின்னா கூட நல்ல நாள் பாக்கணும், அது இதுன்னு சொல்லி நாளை அப்படியே கடத்திட்டா போச்சு. என்ன மல்லி, அதுக்கு நடுவுல நீ தான் வந்த வேலையை முடிச்சுட்டு கிளம்பிடுவிய. என்ன பாக்குற? முடிச்சுட்டு போயிருவல்ல? அத செய்ய முதல்ல, உனக்கு புண்ணியமா போகும். சரியா? நம்ம சென்னை சில்க்ஸின் பெருமை மிகு ஆடி சேல். நம்ம சென்னை சில்க்ஸ்ல ட்ரெண்டி கலெக்ஷன்ஸ் வந்துடுச்சு. up to 50% off. செம்ம ஜாலி ஆயிடுச்சு. தரமான ரகங்கள்,
fresh and trendy collections. Up to 50% offer. எல்லாமே நல்லா இருக்கும், எல்லாருக்கும் பிடிக்கும். The Chennai Silks in தரமான ஆடி, பெருமை மிக ஆடி.